ராஜ்யம் இருக்குது என்றால் அதுல ராஜா இருக்கிறான்னு அர்த்தம். ராஜாவையும் ராஜ்யத்தையும் நாம் வேறு பிரிக்க முடியாது. ராஜாவும் ராஜ்யமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு ராஜ்யம் வருவதாக. ஆவியில் இருக்கு, ஆவியில் இருந்தா மட்டும் போதாது, என்னுடைய வாழ்க்கையில ராஜ்யம் வருவதாக. இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவை நீங்க மகிமைப்படுத்துகிறீங்க, உயர்த்துகிறீங்கன்னா இருதயத்தில் இருக்கிற மறைந்து இருக்கிற ராஜ்யம் மேனிஃபெஸ்ட் ஆகும், வெளிப்பட ஆரம்பிக்கும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் திருப்புவோம். மத்தேயு 3:1 வாசிக்கிறேன். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கம் பண்ணினான்னு சொல்றாரு. மனம் திரும்புங்கள், எண்ணங்களை சிந்தைகளை மாற்றுங்கள். ஏன் எண்ணங்களை சிந்தைகளை மாற்றுங்கள் என்றால், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, அருகில் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். 3ஆம் வசனம் அவருடைய வருகை குறித்து, அதான் யோவான் ஸ்நானம் எப்படி மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியா தான் ராஜ்யத்தை மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். அந்த ராஜ்யத்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு முன்னோடியாக இந்த யோவான் ஸ்நானகன் இருக்கிறார். இயேசுவை நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் மனுஷகுமாரன் என்று சொல்லப்படுகிறது. தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறோம். இயேசு பிறந்தவுடனே சில சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று கேட்டார்கள். அவர் மனுஷகுமாரனாக இருந்தாலும், தேவனுடைய குமாரனாக இருந்தாலும், தாவீதின் குமாரனாக இருந்தாலும் அவர் ராஜா. ஒரு ராஜா அந்த பூமிக்கு இறங்கி வந்தார். சபைக்கு வருகிறோம், ராஜாவை கொண்டாடுகிறோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடிட்டு ராஜ்யத்தை மறந்துடக்கூடாது. இயேசு ராஜா என்றால், ராஜாவுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குதுன்னு அர்த்தம். ராஜ்யம் இருக்குது என்றால் அதில் ராஜா இருக்கிறான்னு அர்த்தம். ராஜாவையும் ராஜ்யத்தையும் நாம் வேறு பிரிக்க முடியாது. ராஜாவும் ராஜ்யமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம். சபையில் வந்து இயேசு ராஜாவை புகழுகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நல்லது. அதோடு நின்று விடக்கூடாது. ராஜ்யத்தை குறித்த அறிவும் நமக்கு வேணும். ராஜ்யத்தை பேசிவிட்டு ராஜாவை நிராகரித்திடக்கூடாது. அப்படி ஒரு குரூப் இருக்காங்க, ராஜ்யத்தை பேசுவார்கள், ஆனால் ராஜாவோட நல்ல உறவு இருக்காது, நல்ல ஐக்கியம் இருக்காது. ஆகவே நாம் ராஜாவை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டும், ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், ராஜாவை எப்படி வணங்குவது ஆராதிப்பது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், ராஜ்யத்தோடு எவ்வாறு இடைபடுவது, ராஜ்யத்தோடு எவ்வாறு கோஆப்ரேட் பண்ணி இணைந்து நடப்பது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மெய்யாகவே ராஜ்யத்தை அறிந்திருக்கிறீர்கள், ராஜ்யத்தை புரிந்திருக்கிறீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மெய்யாகவே ரேடிக்கல் சேஞ்சை, ஒரு எழுத்தின்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. ராஜ்யம்னா என்ன என்பதை படித்திருக்கிறீங்க, அல்லது கேட்குறீங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை போல இருக்காது, ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நமக்குள்ள ராஜ்யம் இருக்கிறது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளுக்கு இருக்கிறதேங்கிற ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது. இந்த உள்ள இருக்கிற ராஜ்யத்தோடு எப்படி இடைபடுகிறோம், அல்லது உள்ள இருக்கிற ராஜ்யம் சொன்னால் ராஜாவுடைய ஆளுகையும் அரசாட்சியும், அதான் ராஜ்யம். இந்த உள்ள இருக்கிற ராஜ்யத்தினுடைய ஆளுகையும் அரசாட்சியும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம் என்றால், என் வாழ்க்கை மாற்றப்படுகிறது மட்டுமல்ல, என் விசுவாசமே பெரிய லெவலில் இருக்கும். பெரிய காரியங்களை விசுவாசிக்கக்கூடியவனாக இருப்பேன். பெரியதை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, என்னுடைய முன்னுரிமை, என்னுடைய பிரயாசங்கள், அதெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கும். நான் செய்கிற செயல்கள், நான் படுகிற பிரயாசங்கள் முழுக்க முழுக்க பணத்தை சம்பாதித்திருப்பதற்காக மட்டும் இருக்காது. ஒரு தேவனை அறியாத மனிதன் அவன் படுகிற பிரயாசம்,
அவன் வேலை, அவனுடைய மனது, அவனுடைய ஆற்றல், சக்தி அனைத்தையும் பணம் சம்பாதிப்பதற்காகவே அவனுடைய முன்னுரிமை கொடுக்கிறான். அவன் செய்கிற செயலின் மூலமாக தனக்கு என்ன நடக்கும், தான் எதை பெறப்போகிறேன், அதான் அவனுடைய முழு நோக்கமாக இருக்கும். இப்போ என்னுடைய நோக்கம், நான் செய்கிற செயலுக்கு எப்படி பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், எனக்கு என்ன லாபம் அப்படி நினச்சேன்னா நான் ஒரு பரிதாபமான வாழ்க்கை ராஜ்யத்தில் வாழுகிறேன்னு அர்த்தம். நான் வாழுகிற வாழ்க்கை எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் நான் வாழலை. நான் வாழ்கிற வாழ்க்கையும் நான் செய்கிற செயலும் எனக்கு என்ன பலனை ஏற்படுத்தி கொடுக்கும், பரலோகத்தின் பலனை என்ன ஏற்படுத்தி கொடுக்குன்னு பார்க்குறேன். ஒரு ரிவார்டு எப்படி உண்டாகும் என்பதை பார்க்குறேன். எனக்காக மாத்திரமல்ல, நான் இருக்கக்கூடிய ராஜ்யத்தில் எவ்வாறு ஒரு பிரயோஜனம் உள்ளவனாய் மாற முடியும் என்பதை நோக்கி பார்க்குறேன். கவனிக்கிறீங்களா? நான் ஒரு சில வாரங்கள் ராஜ்யத்தை குறித்து தான் பேச போகிறேன். கிங்டம் மைண்டடு, ராஜ்யத்தின் மனநிலை உள்ள மக்களாக வாழ்வது என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். மிகப்பெரிய தேவனுடைய ராஜ்யத்தில் நான் ஒரு சின்ன துகள் மாதிரி, நீங்களும் ஒரு சின்ன துகள் மாதிரி தான். ஒரு பெரிய கடற்கரையில் நான் ஒரு சிறிய மணல் மாதிரி. ஆனால் ஒரு சிறிய மணலை போல ஒரு ஓரணமாக இருக்க விரும்பலை. நான் இருக்கக்கூடிய கடற்கரையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன். நான் எந்த கடற்கரையில் இருக்கணும், எந்த கடற்கரையில் சிறிய துகளாக இருக்கணும், நான் செய்கிறது, நான் வாழ்கிறது, என் செயல்பாடுகள் ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ராஜ்யத்தின் மனநிலை உள்ள மக்களாக இருக்கிறீர்கள், ராஜாவின் சிந்தை உள்ள மக்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. தேவனுடைய ராஜ்யத்திலேயே ஒரு முற்போக்கான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக வாழ்வோம். அதான் ராஜ்யத்தை தேடுவது. மனம் திரும்புங்கள், எண்ணங்களையும் சிந்தைகளையும் மாற்றுங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் க்ளோஸாக இருக்கிறது. மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித் தொடங்கினார். தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் ஒன்று. மத்தேயு சுவிசேஷத்தில் பரலோக ராஜ்யம் இருக்கும், மற்ற இடத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்கும். ஏன் மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும் பரலோக ராஜ்யம் வருதுன்னா, மத்தேயு சுவிசேஷம் யூதர்களுக்கு எழுதப்பட்டுச்சு. யூதர்கள் யெகோவா தேவன்கிற நாமத்தை ஈஸியாக அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அவர்களுக்கு இந்த ராஜ்யம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் இல்லை, பரலோகத்திலேருந்து இறங்கி வந்த ராஜ்யம் என்பதை குறித்து பேசுகிறார் இல்லையா? யோவான் சாணகன் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, எண்ணங்களை மாற்றுங்க, சிந்தைகளை மாற்றுங்க, ராஜ்யம் சமீபமாக இருக்குன்றாரு. இப்போ ராஜ்யத்தின் ராஜா பேசுகிறார். ராஜ்யத்தின் ராஜா அதே செய்தி தான் கொடுக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுங்கிறார். 23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ராஜ்யத்தின் சுவிசேஷம் இருக்கு, இந்த காஸ்பல் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் இருக்கு. நம்ம பண்ற பெரும்பாலான பிரசங்கம் ராஜாவை குறித்த சுவிசேஷமா இருக்கிறது. நம்ம சபையில் பண்ற பெரும்பாலான சுவிசேஷம் நற்செய்தி என்பது ராஜ்யத்தை குறித்து அதிகமாக பேசுறது கிடையாது, ராஜாவை குறித்தும் பேசுகிறோம். ராஜாவோடு எப்படி பழகுவது, ராஜாவுடன் இயேசுவை கொடுத்து இயேசு ராஜாவை குறித்து பேசுகிறேன். ராஜாவை எப்படி அறிவது, ராஜாவோடு எப்படி ஐக்கியம் கொள்வது, ராஜாவை எப்படி ஆராதிப்பது, அப்புறம் ராஜா யார், ராஜா என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது நமக்கு என்ன செய்கிறார், எல்லாமே நம்ம பேசுகிறது ராஜாவை குறித்த சுவிசேஷம் தான் இருக்கிறது. ராஜாவை குறித்த சுவிசேஷம் சொல்லுகிறது கரெக்டு, அதே நேரத்தில் ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷமும் சொல்ல வேண்டும். நமக்குள்ள ராஜ்யம் இருக்கிறது. ராஜ்யம் என்றால் கிங்டம், கிங்குடைய டொமினியன், ராஜாவுடைய ஆளுகையை பற்றி பேசுவது. நம்ம வாழுகிறது ஒரு ஜனநாயக நாடு. நம்ம வாழ்கிறது அரசாட்சி கிடையாது, மன்னராட்சி கிடையாது. மன்னராட்சியில் மன்னர் தான் சர்வ அதிகாரம் படைத்தவர். மன்னர் சொல்லுகிறார் என்றால் அதுக்கு மேலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மன்னர் சொன்னதான் இறுதி அதிகாரம், ஃபைனல் அத்தாரிட்டி. மன்னர் சொன்னார்னா அப்படியே கீழ்ப்படியணும். இப்போ நம்ம வாழுகிறது ஜனநாயக நாடு. ஒரு பவுண்டரி இருக்குது இல்லையா, சுற்றி இருக்கிற நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்கிறது.
தேவனுடைய ராஜ்யத்துக்கு எல்லை கிடையாது, இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் பறந்து விரிந்திருக்கிறது. இந்த பறந்து விரிந்திருக்கிற ராஜ்யத்தில் இயேசு வந்து ராஜா, அவர் தான் கிங். கிங்னா சர்வ அதிகாரமும் அத்தாரிட்டி உள்ளவர். அந்த அத்தாரிட்டியின் கீழே இருக்கக்கூடிய பிரஜைகள் நாம். நான் சொல்றது மெம்பர் கிடையாது, பிரஜைகள். மெம்பர் வேற, பிரஜைகள் வேற. மதத்தில் தான் மெம்பர் இருப்பாங்க, நம்ம மெம்பர் கிடையாது, பிரஜைகள். உங்கள் நாட்டில் எவ்வளோ மெம்பர் இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, உங்கள் நாட்டில் எவ்வளோ பிரஜைகள் இருக்காங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பிரஜைகள், சிட்டிசன்ஷிப் உள்ளவங்க, சிட்டிசன்ஸ் எல்லாருமே. கிங்டம்னா ராஜாவுடைய ஆளுகையும் ராஜாவுடைய சித்தமும் நடைபெறக்கூடிய அந்த இடம் தான் கிங்டம். எந்த இடத்துல ராஜாவுடைய சித்தம் நிறைவேறுகிறதோ அது தேவனுடைய ராஜ்யம். ஒரு இடத்துல ராஜ்யத்தை கவனிச்சு வரீங்க இல்லையா, தேவனுடைய அரசாட்சியும் தேவனுடைய ஆளுகையும் நீங்கள் புரிந்து கொண்டு இந்த அரசாங்கத்தில் இருக்கிற இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவை நீங்கள் மைமைப்படுத்துகிறீங்க, உயர்த்துகிறீங்கன்னா உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற மறைந்து இருக்கிற ராஜ்யம் மேனிஃபெஸ்ட் ஆகும், வெளிப்பட ஆரம்பிக்கும். ராஜ்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் மண்டியிட ஆரம்பிக்கும். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். என்ன நடந்துச்சு? ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். சொஸ்தமாக்குனது ராஜா. என்ன பிரசங்கம் பண்ணாங்க? ராஜ்யத்துடைய ஆளுகையும் ராஜ்யத்துடைய அரசாட்சியும் பிரசங்கம் பண்ணினார். பண்ண உடனே எதிர் சக்திகள்லாம் அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகுது, அந்த இடத்துல செயலிழந்து போகுது. நான் சொன்னது புரியுதுங்களா? எப்பப்பெல்லாம் ராஜாவை மகிமைப்படுத்துகிறோமோ, ராஜாவோட ஆளுகை குறித்து பேசுகிறோமோ, அந்த இடத்துல பிசாசுடைய சக்திகள், வியாதிகள், பலவீனங்கள் அவைகள்லாம் செயலிழந்து உருக்குலைந்து போக ஆரம்பிக்கிறது. மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். என்ன பிரசங்கம் பண்ணினார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண உடனே சகல வியாதிகளும் சகல நோய்களும் அங்கே நீங்குகிறது. இயேசு லூக்கா 11:20 சொல்றாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக வந்திருக்கிறதுங்கிறார். தேவனுடைய விரலுங்கிறாரு. அதே வசனத்தை மத்தேயுல சொல்லும் பொழுது, மத்தேயு 12:20 சொல்லும் பொழுது, நாம் பரிசுத்த ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறதுனாலே தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குங்கிறார். இந்த ராஜ்யத்தில் பிரதானமான ஒருத்தர்னா ஆவியானவர். இயேசு பரமேறா இல்லையா? பரமேறினதுக்கு அப்புறம் மேலறையில் வருகிறார். மேலறையில் வந்து தன் சீசர்களுக்கு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். அப்பதான் ராஜ்யம் மக்களுக்குள்ள வருது. ஆவியானவர் உள்ள வரும் பொழுதே ராஜ்யம் வருகிறது, ராஜ்யத்துடைய அரசாட்சி உண்டாக்குது. இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு வந்து பிரசங்கித்தது அன்பை பிரசங்கம் பண்ணினார், ஏற்றுக்கொள்ளுகிறதை பிரசங்கம் பண்ணினார் அப்படிங்கிறாங்க. அப்படி எந்த இடத்துலையும் வேதத்தில் இல்லை. இயேசு அன்பை பிரசங்கம் பண்ணினார், அக்செப்டன்ஸை பிரசங்கம் பண்ணினான்னு சொல்லலை. அவர் எல்லா இடத்துலையும் ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணினார். அந்த ராஜ்யத்துக்குள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்குள்ள அன்பு மேனிஃபெஸ்ட் ஆகுது, அன்பு வெளிப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? அவர் எதை முக்கியப்படுத்தினாரோ அந்த காரியத்தை நம்ம முக்கியப்படுத்தணும். ராஜாவோட ஆளுகையை, ராஜாவுடைய அரசாட்சியை முக்கியப்படுத்தணும். இயேசு அந்த அளவுக்கு ராஜ்யத்தை குறித்து அதிகமாக பிரசங்கம் பண்ணதுனால அவருடைய சீசர்கள் எப்பொழுதுமே இந்த ராஜ்யத்தின் மனநிலை உள்ள மக்களாகவே இருந்தாங்க. அப்போஸ்தலர் எப்படி பாருங்க, ராஜ்யத்தின் மனநிலை உங்களுக்கு ஆதிக்கம் செலுத்து, ராஜாவுடைய சிந்தை ஆதிக்கம் செலுத்துது. இயேசுவுக்கு கீழே இருந்த 2 சீசருடைய அம்மா ஒரு விட்ட இயேசுட்ட வந்து, ஆண்டவரே உங்களோட ராஜ்யம் வரும் பொழுது என்னுடைய 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை வலது பக்கம் இருக்கணும், இன்னொரு பிள்ளை இடது பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஏன் நினைக்கிறாங்க, ஒரு எழுத்தின்படியாக காணக்கூடியதில் ராஜ்யம் வரும், அந்த ராஜ்யத்தில் இவர் தான் கிங்காக இருப்பார்,
அதில் நம்முடைய 2 பிள்ளைகளும் லெஃப்ட் ரைட் இருக்குன்னு நினச்சாங்க. ஏன் அந்த அளவுக்கு வாஞ்சி இருந்துச்சுன்னா, அவர் வந்து ராஜ்யத்தை அதிகமாக பிரசங்கம் பண்ணினார். இயேசுடைய பிரசங்கத்தை திருடனும் கேட்டிருக்கான். இந்த மேலே 2 திருடன் தோங்கினா பார்த்தீங்களா, அதில் ஒரு திருடன் இதை கேட்டிருக்கான். அதனால தான் அவ்வளோ பேச்சு பேசிட்டு ஒரு முறை சொல்கிறான், ஆண்டவரே இந்த ராஜ்யத்தில் வரும் பொழுது நீர் என்னை நினைத்து கொள்ளுங்கிறான். அப்போ ராஜ்யத்தை குறித்த சிந்தை அவர்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. ராஜ்யம் எப்போ வரும் என்று எதிர்பார்த்துருந்தாங்க. அதை பிரத்யட்சமாக காணக்கூடிய ரீதியில், தொடக்கூடிய ரீதியில் ராஜ்யம் எப்போ வரும்னு எதிர்பார்த்தாங்க. கவனிக்கிறீங்களா? பிலாத்து கேட்டான், நீ ராஜாவோ அப்படின்னாரு. இல்லைங்க அப்படின்னு சொல்லலை. நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ஆனால் இந்த என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னாரு. இந்த ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்லன்னா இந்த உலகத்தில் என் ராஜ்யம் இல்லைன்னு கிடையாது. இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. ஆனால் இந்த உலகத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறது கிடையாது. உலகம் முழுதும் தேவனுடைய ராஜ்யம், இந்த முழு உலகமும் முழு காஸ்மாஸும் தேவனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு தேவன் ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார். ராஜ்யத்தில் ஒரு ஃப்ரீ வில் எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வேணும்னா ராஜாவே வேணாம்னு சொல்லிடலாம், ராஜா வேணாம் ராஜ்யம் வேணாம்னு சொல்லலாம். ஆனால் எவ்வளோ நாள் சொல்ல முடியும்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தான் சொல்ல முடியும். ஆனால் ராஜ்யம் ஒரு நாள் பிரத்யட்சமாக காணக்கூடியது வரும். காணக்குடல் வரும். ராஜாவை எல்லாரும் கண்ணுக்கு எதிராக பார்ப்போம், எல்லாரும் பார்ப்பார்கள் இருக்கு. மார்க் 1 திருப்போம். இந்த ராஜ்யத்தில் ராஜா தான் முக்கியம், புரியுதா? அவருடைய ஆளுகை, அவர் அரசாட்சி, அவரோட அத்தாரிட்டி தான் முக்கியம். கவனிக்கிறீங்களாங்க? என்னுடைய சித்தம் கிடையாது, உங்களுடைய சித்தம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி. நான் என்னுடைய ஒப்பீனியன் இல்லை. அது ஜனநாயகம், ஓட்டு எடுக்கிறது. புரியுதுங்களா? பிரைம் மினிஸ்டர் எந்த ஒரு சட்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அவர் நாடாளுமன்றத்தில் அதை ஓட்டெடுப்பு கொண்டு வரணும். மன்னர் ஓட்டெடுப்பு தேவையில்லை. மன்னர் சொன்னார்னா சொன்னது தான். நாங்கள்லாம் கை தூக்குறோம், நீ கையை தூக்கு காலை தூக்கு, மேட்டரே கிடையாது. அவர் சொன்னார்னா ஃபைனல் அத்தாரிட்டி. ஏன்னா இது மன்னர் ஆட்சி. மன்னர் இயேசு. புரியுதுங்களாங்க? அதிகாரத்துக்கு அப்படி கீழ்ப்படியணுங்க. உங்கள் வீட்டில் அப்பா அம்மா தான் உங்களுக்கு அதிகாரம் உள்ளவர்கள். அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அப்படி கேட்கணும். நான் வளர்ந்துட்டேன், அவங்க அப்பா தானே. இப்போ என் பையன் என்ன கூட ஒரு இன்ச்சு கூடியிருக்கான், அதுக்காக அவன் சித்தப்பா மாறிட்டானா? நான் தான் அப்பா. இனி எவ்வளோ வளர்ந்தாலும் சரி, எவ்வளோ குட்டையாக இருந்தாலும் சரி, நான் தான் அப்பா. எனக்கு கடைசி வரை நீ கட்டுப்படுத்தி ஆகணும். என்ன அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். அதிகாரம் முழுவதும் தேவனால் வந்தது. அதிகாரத்தை நிராகரிக்கிறீங்க, நீ என்ன சொல்கிறது? நான் என்ன கேட்குறதுன்னா, நீங்கள் இயேசுவை நிராகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். ரோமர் 13 சொல்லுது பார்த்தீங்களா? படிச்சோம்லங்க. அதிகாரத்தின் கீழே, அதுவே கேளுங்க, ஒரு பெரிய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அது. மார்க் 1:14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்க. சுவிசேஷம்னா எதை? ராஜ்யத்தின் சுவிசேஷம் விசுவாசிங்க. நீங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது ராஜாவை விசுவாசிக்கணும். ராஜா இல்லை என்றால் ராஜ்யம் இல்லை. நான் சொல்றது கேக்குதுங்களா? ராஜ்யம் இருக்குது என்றால் ராஜா இருக்கிறார். சபையில் நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, ராஜாவை குறித்து நிறைய பேசுகிறோம், ராஜாவை பாடுறோம், துதிக்கிறோம். ஆனால் ராஜ்யம் என்பது என்னன்னா வரப்போகிறதா பார்க்குறோம். ராஜ்யம் வரும், இல்லாட்டா நம்ம போய் சேரப்போகிற இடமா ராஜ்யமாக பார்க்குறோம். இயேசுவோட ராஜ்யம் வரப்போகிற, கவனிக்கிறீங்க இல்லையா? வரப்போகிற ஒரு கிங்டமாக பார்க்குறோம். ஆனால் ராஜ்யம் எங்கே இருக்கிறது? நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்கிறது. இன்னொரு குரூப் இருக்கான், அவன் வீடு வீடா கிறிஸ்தவ வீடா போவான். அவன் மற்ற வீட்டு போக மாட்டான், கிறிஸ்தவ வீடா போயிட்டு தேவனோட ராஜ்யத்தை குறித்து பேசுவான். பைபிள் இருக்காது, ஒரு புக்கு வச்சுருப்பான்.
அவங்க வந்த உடனே ராஜ்யத்தை குறித்து பேசுவாங்க. ஆனால் ராஜாவை பற்றி பேச மாட்டாங்க. அவங்க தெரியாதா? யெகோவாவின் சாட்சிகள்னு ஒரு குரூப் வருவான். அவங்க ராஜ்யத்தை தான் பேசுவாங்க. ஆனால் ராஜாவை பற்றி பேச மாட்டாங்க. அவங்க ராஜா இல்லம்மா. அவன் நீங்கள் ராஜாவை நிராகரித்தீங்கன்னா ராஜ்யத்துக்குள்ளே போவே முடியாது. ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னா ராஜாவை ஆராதிக்கணும், ராஜாவை ஏற்றுக்கொண்டு ராஜ்யத்துக்குள்ளே போகணும். கவனிக்கிறீங்க? இது ஓப்பனாக சொல்ல வேண்டியிருக்கு, சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த குரூப் ஒரு மோசமான குரூப்பு. அவங்கள பற்றி தான் 1 யோவான் 2:3 சொல்லுது. அப்படிப்பட்ட வீட்டுக்கு வந்தோம்னா டீ குடிக்காத, தண்ணி கொடுக்காதன்னு இருக்கு. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. வாழ்த்துதல் கூட, பிரேஸ்தலாடு கூட சொல்லக்கூடாதுன்னு இருக்குங்க. அவனுக்கு எதுவுமே பேசவே கூடாது. அவனுக்கு பைபிள்லாம் தெரியாது, புக் வச்சு தெரிவான். ஏன்னா அவன் ராஜாவை நிராகரிக்கிறான். ராஜ்யத்துடைய கட்டளைகள் பார்ப்போம். ராஜ்யத்துடைய மேண்டேட், ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது. ராஜ்யம் உள்ள இருக்கா? ராஜ்யம் செயல்படணும். இது செயல்படக்கூடிய ராஜ்யம். ராஜ்யத்துடைய முதல் கட்டளை மத்தேயு 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு விதமாவது. இதையே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் சடங்குக்கு போனாலும் அதான் சொல்கிறது, கல்யாண வீட்டுக்கு போனான்னு சொல்கிறாது, சித்த வீட்டுக்கு போனால் தான் சொல்கிறது. இது ஒரு விதம், ஒரு பேட்டர்ன் இல்லையா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஜெபம் பண்ண வேண்டிய விதம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக உள்ள வந்திருக்கு. ராஜ்யம் மேனிஃபெஸ்ட் ஆவதாக, ராஜ்யம் வெளிப்படுவதாக, பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ராஜ்யம் வருவதாக. ஆவியில் இருக்கு, ஆவியில் இருந்தால் மட்டும் போதாது, என்னுடைய வாழ்க்கையில் ராஜ்யம் வருவதாக. என்னுடைய திருமணத்தில் ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் வருவதனாக உம்முடைய ஆளுகையும் உம்முடைய அரசாட்சியும் இருப்பதாக. என் திருமணத்தை நானும் என் மனைவியும் சேர்ந்து ஆளக்கூடாது, அல்லது மனைவி நான் ஆள்றது மனைவி என்ன ஆள்றது இல்லாமல் எங்களின் நீர் ஆளுவீராக. கவனிக்கிறீங்களா? ராஜா சொன்னார்னா ஃபைனல் அத்தாரிட்டி பைபிள் சொல்லுதுங்க. சரிப்பா, நம்ம பைபிள் படியே போவோம் அப்படின்னா ராஜ்யம் உங்களை ஆளுகை செய்கிறதுன்னு அர்த்தம். ராஜ்யம் என்னுடைய மனப்பான்மையில் வருவதாக, ஆட்டிடியூடில் வருவதாக. நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய மனப்பான்மையோட ராஜ்யம் வருவதாக. எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய மனப்பான்மையில் என்னுடைய சிந்தையில் ராஜ்யம் வருவதானா? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? மற்ற எல்லாரும் மனம் திரும்பணும்னு நினைக்கிறேன். 2 பேர் தான் கை ஊத்துறாங்க. மற்ற எல்லாரும் மனம் திரும்பணும். நம்முடைய எண்ணத்தில், சிந்தையில், நம்முடைய மனப்பான்மையில் ராஜ்யத்தோட ஆளுகை இருக்கணும். நம்ம சிந்திக்கிற விதம், பேசுகிற விதம் ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் இருக்கணும். அநேக நேரத்தில் நம்முடைய ஆட்டிடியூடு ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் இருப்பது கிடையாது. நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், என்ன பேசணும், எந்த உலகத்திலிருந்து வந்தோமோ அதுக்கேற்ற ஆட்டிடியூடு தான், மனப்பான்மை தான் இருக்குது நமக்கு. சொல்கிறது புரியுதுங்களா? இத்தனைக்கும் இப்போலாம் கொஞ்சம் கலாச்சாரம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் ஆம்பளை பசங்க கிச்சனுக்குள்ளே போகக்கூடாதுன்னா சோறு திங்க மட்டும்தான் போகணும், அடுப்படியை பற்ற வைக்கக்கூடாது. பொம்பளை செய்கிற வேலையை நீ ஏண்டா செய்கிற? எல்லாம் மாறிச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு எல்லாமே செய்ய தெரியும். இவெல்லாம் குலோப் ஜாமுன் சும்மா சூப்பராக செய்வான். அவங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுக்கலன்னா அவங்களே செஞ்சுக்குவாங்க. அப்படித்தாங்க இருக்கணும். அப்படின்னா உங்களோட அடுப்படியில் ராஜ்யம் வந்திருக்குன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் ராஜ்யத்தோட ஆளுகை இருக்கணும். உங்களுடைய சரீர சுகத்தில் ராஜ்யம் இருக்கணும். ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் என் சரீரத்தில் வருவதாக, வியாதிகள் பலவீனங்கள் செயலிழந்து போவதாக, ராஜ்யத்தோட ஆளுகை என் சரீரத்தில் வருவதாக ஜெபிக்கணும். நம்ம அது தானாக வராதுங்க. ராஜா ஆளுகை செய்வதற்காக நான் இடம் கொடுக்கணும்.
நான் சொல்றது புரியுதுங்களா? அதான் சொல்றார், பரமண்டலத்து சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதான ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும்னா, ஜெபிக்கலன்னா வராது. ஒவ்வொரு காரியத்திலும் என் பொருளாதாரத்தில் வருவதாக, என் சரீரத்தில் வருவதாக. என் பொருளாதாரத்தில் தேவனோட ராஜ்யமும் ஆளுகையும் வரவில்லை என்றால் தேவனுக்கேற்ற பொருளாதார செழிப்பு இருக்காது. இந்த உலக மனிதன் வாழ்கிற செழிப்பு இருக்கும். நான் பேசுறது வேதனை இல்லாத நிறைவான நோக்கம் நிறைந்த செழிப்பை பற்றி பேசுகிறேன். அது வருவது கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் ராஜ்யம் வருவதாக ஜெபிக்கணும். ஒரு காலத்தில் நீங்கள் ஜெபிக்க வேணாம். இயேசு ராஜா பிரத்யட்சமாக வருவார். அப்போ நீங்கள் ஜெபிக்க வேணாம். அப்போ உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. இப்போ நீங்கள் வேணான்னு சொல்லலாம், நிராகரிக்கலாம். அந்த நாட்கள் உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா நித்திய நரகன் பைபிள் சொல்லுது. அப்போ நான் சாய்ஸ் எடுக்கிறேன், சாய்ஸே கிடையாது. நான் ஒரு நாள் சாய்ஸ் எடுத்தேன். என்னோடய சுய சித்தத்தை பயன்படுத்தி இயேசு ராஜாவுக்கு என் வாழ்க்கையை விட்டு கொடுத்தேன். ராஜ்யம் என் வாழ்க்கையில் வருவதாக. அப்படியே ராஜ்யம் இருதயத்துக்குள்ள இருக்கு. அப்படி ராஜ்யம், இந்த ராஜ்யம் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் நான் வெளிப்பட நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். உள்ள இருக்கிற ராஜ்யம் என் மத்தியில் வரணும், என் சரீரத்தில் வரணும், என் பொருளாதாரத்தில் வரணும். உலக மனிதன் பொருளாதாரத்தை குறித்து என்ன சொல்கிறான் அது எனக்கு வேணாம். என் பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது வேணும். என் சரீர சுகத்தில் ராஜ்யம் வரணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. சில காரியம் தெரியலைன்னா சொல்லி கொடுக்குறோம், கற்றுக்குறோம். சபையில் ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல என் சபையில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாகன்னா, பரலோகத்தில் வியாதி இல்லை, சபையில் வியாதி இருக்கக்கூடாது. பரலோகத்தில் தரித்திரம் இல்லை, சபையில் இருக்கக்கூடாது. பரலோகத்தில் பாவம் இல்லை, சபையில் இருக்கக்கூடாது. பாவிகள் வரலாம், ஆனால் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்குறீங்க. ராஜாவோட ஆளுகை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் உங்கள்கிட்ட போயிடும். ஒரே நாளில் போகும் சொல்லாது. வர வர கொஞ்சம் கொஞ்சமாக ராஜ்யம் வெளிப்பட வெளிப்பட உங்களுடைய கேரக்டர், சிந்தைகள் மாற ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் ஈல்டு பண்ணணும். ஆண்டவரே நம்ம ராஜ்யம் வருவதாக, நம்ம சித்தம் செய்யப்படுவதாக நீங்கள் கூப்பிடணும். இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது கட்டளை மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றொருவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. பணமும் தேவனும் இருந்தோம்னா அந்த இடத்துல வாழ முடியாதுன்னு சொல்லலை. பணம் இருக்கலாம், தேவனும் இருக்கலாம். ஆனால் நான் வாழக்கூடிய வாழ்க்கை முழுவதும் இந்த உலக மனிதன் பணத்தை நாடி தேடுறான் பார்த்தீங்களா, அப்படி இருக்கக்கூடாது. உலக மனிதன்ட்ட நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுனீங்கன்னா அவன் பேச்சு முழுவதும் பணம் சம்பாதிக்கிறது, பொருள் சம்பாதிக்கிற பற்றி தான் இருக்கும். எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், எப்போதான் பொருளை சம்பாதிக்கணும். அவனுடைய எண்ணங்கள், சிந்தைகள், வாழ்க்கையின் நோக்கம் முழுவதும் பணத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கும். எது உங்கள் மனதில் அதிகம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அதான் உங்கள் தெய்வம். நான் சொல்றது புரியுதுங்களா? எந்த காரியங்கள் டாமினேட் பண்ணுதுன்னா அதான் உங்களோட வாழ்க்கையில் முன்னுரிமையில் முதல் இடத்துல இருக்குன்னு அர்த்தம், ப்ரையாரிட்டியில் இருக்குன்னு அர்த்தம். உலக மனிதனுடைய தெய்வங்கிறது பணம். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒரு தெய்வத்தை காமிச்சு சொன்னார், அவங்க கும்புற தெய்வம். அந்த தெய்வத்துக்கு முன்னாடி கட்டுக்கட்டாக பணம் இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்கிட்ட சொன்னார், ஏன் அதை கும்புறன்னு தெரியுமாப்பா? அதை கும்பிடலை, அந்த பணத்தை கும்பிட்றாரு. அப்படியே சொன்னார். பணம் சம்பாதிச்சாரு, ஆனால் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர் வாழலை. அவர் நான் சமாதானமாக இருந்தால் அந்த மனுஷனை பார்த்ததே கிடையாது. கடைசியில் மொட்டை மாடியில் யாரும் இல்லாமல் அனாதையாக செத்து கிடந்தார். எப்போ செத்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ பணம், அவ்வளோ பொருள் இருந்துச்சு. உலக மனுஷன் கிடையாது, செத்த மீன் கிடையாது. நான் தேவனுக்காக வாழ்கிறேன். உலக மனிதன் பணம் சம்பாதிக்கிறான், நல்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறான், தப்பு இல்லை. நல்ல கார் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு.
அவன் நல்ல கார் எதுக்கு வாங்குறான்னா, எங்கள் சொந்தக்காரனை காட்டில் என் கார் நல்ல கார், நம்ம நல்லா போகணுங்கிறக்காக வாங்கலை. அவன் காருக்கு முன்னாடி நம்ம கார் நிற்கும் போது நம்ம கார் துண்டா நிற்கணும், தூக்கி நிற்கணும். அப்படி திறக்கும் போதே ஜம்முன்னு திறக்கணும். அந்த காரை அல்பமாக பார்த்துட்டு நம்ம காரை அப்படி பெருமையாக திறக்கணும். பெரிய வீடு கட்டணும். ஏன்? மற்றவன் வீட்டை காட்டிலும் வீடு பெருசாக இருக்கணும். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, தன்னோட காரு, தன்னுடைய வீடு, தன்னுடைய ட்ரெஸ்ஸு, அதான் தன்னுடைய மதிப்புன்னு நினைக்கிறான். அவனுடைய வேல்யூ சிஸ்டம் எதில் இருக்குன்னா, பணத்தை வச்சு தான் வேல்யூ சிஸ்டம் இருக்குன்னு நினைக்கிறான். ஹரிசாண்டலாக பார்க்குறான். அவனுடைய மதிப்பை முழுக்கும் இப்படி கிடைமட்டமாக பார்க்குறான். ஆனால் பரிசுத்தாவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய வேல்யூங்கிறது ஹரிசாண்டலாக கிடையாது, வெர்டிகலாக இருக்குது. என்னை சிருஷ்டித்த தேவன், என்னை படைச்ச தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் தான் என்னுடைய மதிப்பு. என்னை படைச்ச தேவன் எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்தார், மதிப்பு கொடுத்தார். சிருஷ்டிகர்த்தர் மதிப்பு கொடுத்தார். மதிப்புங்கிறது தன் குமாரனுடைய உயிரை கொடுத்தார். அதான் என்னுடைய மதிப்பு. உங்கள் மதிப்புங்கிறது நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் இல்லை, நீங்கள் போட்டிருக்க வச்சிருக்க கார் கிடையாது, வசிக்கிற வீடு கிடையாது. உங்களுக்கு தேவன் கொடுத்த விலை, அதான் உங்களுடைய ஒர்த்து. நீங்கள் எவ்வளோ ஒர்த்து தெரியுமா? எந்த மனிதனும் வாங்க முடியாத விலை கொடுத்தார், அதான் உங்கள் ஒர்த்து. உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல மதிப்பு பரலோகத்தில் இருக்கு. உங்களுக்கு நல்ல வீட்டில் வாழாமல் இருக்கலாம், அதெல்லாம் வாழணும், நல்லா கவனிங்க, அதெல்லாம் வாழணும் அவசியம். ஆனால் அதன் அடிப்படையில் உங்களுக்கு மதிப்பு கிடையாது. உங்கள் மதிப்பு தேவனோட இருக்க உறவு. நீங்கள் படிக்கவே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒர்த்தான ஆள் சம்படி. நீங்கள் உங்கள் கலர் கருப்பாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் சம்படி. கருப்பு சிகப்புலாம் நிறந்தாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் நிறமி கூட இருக்கு, அவ்வளோதான். புரியுதா? சிகப்பாக இருந்தால் நீங்கள் அறிவாளி, கருப்பாக இருந்தால் முட்டாளும் கிடையாது, அது ஒரு நிறம், அவ்வளோதான். ஒரு நம்ம தமிழ்நாடு இந்தியாக்காரர் யாரையும் சொன்னாராம் ஒருத்தர், ஆண்டவர் வந்து ஒரு பிரெட் மேக்கரு, வெள்ளைக்காரன் வந்து முழுக்க சுடாத பிரெட்டு, அதனால வெள்ளையா இருக்கான். ஆப்பிரிக்காரர் ரொம்ப கருத்த பிரெட்டு, ரொம்ப கரியிருச்சு, நம்ம தான் கரெக்டான பிரெட்டுன்னாரு, கரெக்ட் சைஸில் இருக்க பிரெட்டுன்னாரு. இது சும்மா தான், அதெல்லாம் ஒர்த்து இல்லை. தேவனுடைய உறவு நம்மை மீட்பதற்காக தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் தன் நேச குமாரனை, ஒரே குமாரனை கொடுத்து மீட்டெடுத்தார். அதான் மதிப்பு. அப்போ பணம் வேணாமா? வேணும். அப்புறம் சொல்றார், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீங்க. எண்ணத்தில் சிந்தைகளை எப்போ பார்த்தாலும் எண்ணத்தை சாப்பிடுவோம். நல்லா கவனிங்க, எண்ணத்தை சாப்பிடுவோம்னா முடிஞ்ச உடனே மீன் வாங்குவோமா கறி வாங்குவோமா அப்படி யோசிக்கூடாது, அப்படி யோசிக்கூடாதுன்னு சொல்லலை. அதெல்லாம் யோசிக்கலாம், அதெல்லாம் யோசிக்கலாங்க. மீன் கடைக்கு போகிறதா கறி கடை போகிறதா ஒரு நிமிஷம் அந்த முக்கில் ஒரு யோசிச்சுட்டு கறி கடைக்கே போவோம், அது போகலாம். யோசிக்கவே கூடாதுன்னா கவலைப்படக்கூடாங்க. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எங்கே வாழ்வோம் என்று கவலைப்படாதீங்க. எண்ணத்தில் சிந்தையில் ஒரு நிமிஷம் கூட கவலைப்படவே கூடாது. வாசிங்க மத்தேயு 6:32. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு பரமபிதா. இந்த பணம் பொருள் இவையெல்லாம் கடவுளை அறியாத மனுஷன் நினைக்கிறான். அவனுடைய எண்ணத்தில் சிந்தையில் எப்பொழுதுமே பணம் பொருள். ஆனால் இவைகள் நமக்கு வேணுமா? வேணும். மேலே சொல்றார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை நூக்கிறதும் இல்லை. டெய்லி புது புது ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ். நேற்று போட்ட ட்ரெஸ் இன்னைக்கு இல்லை, துவைக்கவே இல்லை, புது ட்ரெஸ்ஸு தூக்கி போட்டு புது ட்ரெஸ்ஸு. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். இவைகளை பார்க்கல நீங்கள் எவ்வளவோ விசேஷமானவர்கள் அல்லவாங்கிறார். இதெல்லாம் செய்கிறது யாரு? உங்க பிதா, உங்க அப்பா, உங்கள் பரமபிதாங்கிறார். கைது சொல்லுவோம், எனக்கு ஒரு பரலோக பிதா இருக்கிறார், நான் அவருடைய கண்ணின் மணியாக இருக்கிறேன். ஆகவே நான் உடைக்காகவும்
பொருளுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் என் பிதா என்னை போஷிக்கிறார், உடுத்துவிக்கிறார். ஆமென். ஒரு நிமிஷம் கூட தூக்கமில்லாத இரவு இருக்கக்கூடாது. சில நேரத்தில் தூங்காமல் இருக்கிறோம், எதுக்குன்னு தூங்குறேன்னு தெரியல, தூக்கமே வர மாட்டேங்குது சில நேரத்தில் எனக்கு கூட. ஆனால் ஏதாவது கவலை வருதானா ஒன்றுமே வர மாட்டேங்குது. கவலைப்பட்டு நான் ஒரு நாள் கூட தூங்காமல் இருந்தது இல்லைங்க. சில நேரத்தில் லேட்டாக படுத்தோம்னா தூக்கம் போயிடுது. 12:30 மணிக்கு படுத்தோம்னா அதுக்கப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த தூக்கம் வர நேரத்தில் தூங்கலைன்னா தள்ளி போகுது. ஒரு செகண்ட் கூட இவ்வளோ பணம் வேணுமே, சர்ச்சு கட்டுறதுக்கு இவ்வளோ கோடி வேணுமே, நான் ஒரு நிமிஷம் சிந்திச்சு கிடையாது, ஒரு செகண்ட் சிந்திச்சு கிடையாது. சிந்திச்சதுன்னா கவலைப்பட்டு சிந்திக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறேன், கவலைப்பட்டு சிந்திச்சு கிடையாது. அவர் கவலைப்பட்டு சிந்திச்சுன்னா அவருடைய உண்மை தன்மையின் மேலே நான் கொஸ்டின் பண்ணுறேன்னு அர்த்தம். கர்த்தர் சந்திக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்றால் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கார் அர்த்தம். ஒரு செகண்ட் கவலைப்படக்கூடாதுங்க. பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து சொல்லிக் கொடுங்க. நான் பணம் காய்க்கிற மரமா, எல்லா தேவைகளும் நான் தான் சந்திக்கணுமா? நீங்கள் தானே பெற்றீங்க, நீங்கள் தானேங்க அப்பா. அப்போ நீங்கள் தாங்க சந்திக்கணும். தேவைகள் வரும். இப்போ இவன் காலேஜ் படிக்கிறான், இவன் காலேஜுக்குள்ளே போகிறான், 2 பேருக்கும் 1.5 லட்சம் கட்டணும். காலேஜ் போகும்போது இது வரைக்கும் செல்லு இல்லை, செல்லு வேணுங்கிறான். அப்போ டப்பா செல்லு வாங்கி கொடுத்தோம்னா தூக்கி போட்டுருவாங்க. வாங்கி கொடுக்கணும். ஏன் அப்பா, அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நீங்களும் கவலைப்படக்கூடாது. பிள்ளை ஒரு காரியம் பெருசாக கேட்டான்னா நம்ம பாருப்பா அப்படிலாம் பெருசாக கேட்கக்கூடாதுப்பா, அப்பாவுடைய சம்பளத்தை பார்த்தியா, அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தியா, அதெல்லாம் நினச்சி தான்ப்பா அப்பாட்ட கேட்கணும். அங்கே அப்ளிகேஷனை போடுங்க. உங்கள் அப்பா உங்கள் வாழ்க்கையினோட ஆதாரம் கிடையாது, உங்களோட வருஷ சம்பளம் உங்களோட ஆதாரம் கிடையாது. பிள்ளை ஒரு காரியத்தை கேட்குறானா துணிஞ்சு கேட்க சொல்லுங்கள். கேட்க சொல்கிறது மட்டும் இல்லை, விதைக்க சொல்லிக் கொடுங்க. இதுக்காக நான் விதைக்கிறேன்னு சொல்லிக் கொடுங்க. ஏன் விதைக்கிறேன்னா எங்கள் அப்பா தான் ஆதாரம், இந்த அப்பா இல்லை அந்த அப்பா ஆதாரம்னு சொல்லிக் கொடுங்க. தேவைகளை சந்திப்பாருங்க. ஆண்டவர் சொன்னாருங்க, சொந்த குடும்பத்தை போஷித்து காப்பாற்ற தெரியாதவன் அவிசுவாசிகளையும் சீர்கெட்டவன் சொன்னாரா? இப்போ நான் அவருடைய குடும்பத்துடைய பிள்ளை தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தேவையெல்லாம் சந்திப்பதற்கு அவர் பொறுப்பாளின்னு அர்த்தம். சந்திக்கலைன்னா அந்த வசனம் அவருக்கு செல்லாதுன்னு அர்த்தம். சந்திக்கிறார், என்னை கேர் பண்ணுறதுக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கு, அவருக்கு சொந்தமானவன் நான், அவருக்குரியவன். அதனால தான் இதெல்லாம் கடவுளை அறியாத மனுஷன் சிந்திக்கிறான், சிந்திச்சு கவலைப்படுறான். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியது அடுத்து சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு, இதெல்லாம் தேடுங்க. தேடுனா ஒன்றும் கிடைக்கான்னு சொல்லலை, கூட கொடுக்கப்படுனார். என்ன கேட்குறீங்களோ அதை காட்டிலும் தரத்திலையும் அளவுலையும் சிறந்ததை கொடுப்பார். இவைகள்லாம் சொல்கிறக்கு இல்லையா, இதில் தேட ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் இருக்கும். ஆங்கில பைபிள் ஆல் தீஸ் திங்ஸ் இருக்கும். இந்த பொருள்கள் எல்லாம் கத்தர் பொருள்களை பற்றி கத்தர் சிந்திக்கிறாரா? பொருள்களை பற்றி பேசுகிறாரா? அப்புறம்னா ஒரு மெட்டீரியலிஸ்ட் பிரசங்கியாரா? ஆமாம், அவர் பொருளை பற்றி பேசுகிறாருங்க, பொருளை பற்றி சிந்திக்கிறாருங்க. அந்த பொருள் நமக்கு வேணும்னா அவருக்கு தேவையாக இருக்குங்க. அதனால உலகம் ரசிக்கப்பட போதா? அதெல்லாம் ரசிக்கப்படாது. ஆனால் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தேவை. உங்களுக்கு 3 வயசு பிள்ளை இருக்குது, 3 வயசு பிள்ளை ஒரு பொம்மை கேட்குது, ஒரு சொந்தக்காரன் வீட்டில் பார்த்துருக்கு, அந்த பிள்ளை வேணும்ப்பான்னு கேட்குது. அந்த கடையாக ஏறி இறங்க மாட்டீங்க. நீங்கள் ஏறி இறங்குறீங்களோ நான் ஏறி இறங்குவேன். அது எப்படியாவது வாங்கி கொடுத்தோன்னு ஏறி இறங்குவேன். ஏன்? அதனால உலகம் ரசிக்கப்பட போதா? பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்குல்ல வாங்கி கொடுத்த உடனே.
நம்ம சந்தோஷம் இல்லை, நமக்கு ஏறி இறங்க வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் வாங்கி கொடுத்தா பிள்ளையோட முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குல்ல. ஒரு பெரிய கம்பெனி சிஇஓ இருந்தா கூட அரை நாள் பிள்ளை ஒன்று கேட்டுச்சுன்னா கடையாக ஏறி இறங்குவான். ஏன்? அதனால கம்பெனி முன்னாடி போதா? பிள்ளைக்கு சந்தோஷம் அது. எனக்கு ஒரு காரியம் கர்த்தர் ஏன் சந்திக்கிறார் என்றால் அதனால உலகம் ரட்சிக்கப்பட போதா, உலகம் அதெல்லாம் இல்லை, எனக்கு சந்தோஷமானு பார்க்குறாரு அவர். கவனிக்கிறீங்களாங்க? பொல்லாதவர்களா நீங்களே உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் செய்ய அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு அதிக நன்மை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் செய்கிறார். ஆனால் தேட வேண்டியது என்ன? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய டொமினியன், தேவனுடைய அரசாட்சி. அதை தேடினீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் உலக மனுஷன் மாதிரி பொருளையே சிந்திக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பொருள், எப்போ பார்த்தாலும் பணம். ஆனால் அதெல்லாம் அவசியம் தேவனோட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. ஒரு நல்ல கார் அவசியம், ஏன்னா தேவனோட நோக்கத்தை நிறைவேற்ற வேணும். நல்ல வீடு அவசியம், அதெல்லாம் அவசியம். ஆனால் பணமும் பொருளும் ப்ரையாரிட்டி கிடையாது, முன்னுரிமை கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நிறைய பணம் இருக்குது, நிறைய பொருள் இருக்குது, 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுருக்கேன். இயேசு வரும்போது உங்கள்கிட்ட குப்பை நிறையா இருக்கும், அவ்வளோதான். என்கிட்ட குப்பை கம்மியாக இருக்கும். உங்கள் குப்பை பெரிய குப்பை, என் குப்பை கொஞ்சோண்டு குப்பை. ஏன்னா எல்லாமே அக்கினிக்கு இரையாகன்னு இருக்கு. உங்கள் குப்பை ஒரு லாரி, எனக்கு வந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் வச்சுருப்பேன், அவ்வளோதான். அவ்வளோதான், குப்பை தான் அது. நான் செய்கிறது, நான் என்ன செஞ்சாலும் ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் இருக்கா அப்படி பாருங்க. முதல்ல தேவனை தேடணும், ஜெபிக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையில் செய்யப்படுவதா. 2வது காரியம், முதல்ல கர்த்தர், முதல்ல பொருள் இல்லை, முதல்ல கர்த்தர். யார்கிட்ட பேசினாலும் கர்த்தர் தான் முதல்ல வரணுங்க. முதல்ல போனால் நீங்கள் எந்த சர்ச்சை வச்சு ஐக்கியப்படுறீங்க, உங்கள் போதனை என்ன, அதெல்லாம் செகண்டரி. ராஜ்யத்தின் பிரஜையா, ராஜா உறவுல மையமாக இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்க? டாக்டர் இல்லைங்க, கர்த்தருங்க. ஆனால் கண்ட குப்பையை கட்டக்கூடாது. ராஜாவை மட்டும் பேசினாங்கன்னா ரைட்டு, ராஜாவை தவிர்த்து வேறு ஏதாவது பேசினாங்கன்னா முக்கியமான வேலை இருக்க, போயிட்டு வந்துடுவான்னு வந்துருங்க. 3வது காரியம், இதோட முடிப்போம், அடுத்த வாரம் தொடருவோம். முதல் காரியம் தேவனை தேடணும், ராஜ்யத்தை தேடணும். முதல் காரியம் தேவனை ராஜ்யத்தையும் தேடணும். நம்முடைய சித்தம் இல்லை, அவருடைய சித்தம். எபிரேயர் 12:3. ஒவ்வொரு நாளும் 3வது காரியம், ராஜ்யத்துடைய கோட்பாடுகளை, ராஜ்யத்துடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருக்கணும். ராஜ்யம் என்ன சொல்லுதோ இந்த ராஜ்யத்தின் வசனங்களை, சித்தத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். எபிரேயர் 12 2 விதமான உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். அதுக்கு முன்னாடி முதல் 3 வசனம் இயேசுவை நோக்கி ஓடணுங்கிறார். வேறு எதையுமே நோக்கி ஓடாமல் விசுவாச துவைக்கினவரும் அதை பரிபூர்ணப்படுத்த இயேசுவை நோக்கி ஓடுங்க, நோக்கத்தை மையமாக வச்சு ஓடுங்கிறாரு. 5 11 வசனம் வரை சிச்சையை குறித்து பேசுகிறார். சிச்சைனா போதனை குறித்து பேசுகிறாரு, டிசிப்ளினை குறித்து பேசுகிறார். இந்த சிச்சை தண்டனையின் சிச்சை கிடையாது, அன்புள்ள சிச்சைங்கிறார். கோபத்தில் வர்ற சிச்சை கிடையாது, அன்பினால் செய்யக்கூடிய சிச்சை. அப்புறம் கீழே சீனாய் மலை சம்பவங்களை குறித்து பேசுகிறார். படிக்க வரீங்களா? படிக்க வேணா, ஒரு நேரம் ஆயிரும். சீனாய் மலை சம்பவங்களை பேசுகிறாரு. சீனாய் மலையில் நடந்த சம்பவம் அதுக்கு முன்னாடி நடக்கலை, அதுக்கு அப்புறமும் நடக்கலை. சீனாய் மலையில் நடந்த சம்பவம் 30 லட்சம் மக்கள் மத்தியில் தேவனோட வார்த்தை வானத்திலிருந்து பேசப்படுகிறது. 30 லட்சம் மக்கள் தேவனோட வார்த்தையை இந்த காதுனால கேட்டாங்க ஒரே நேரத்தில். அதை கேட்டு மோசே பயந்தேங்கிறார். வாசிங்க அந்த 21. மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது, அவ்வளவு டெரிபிளாக இருந்துச்சு. மோசே பயப்பட்டார். அதுக்கப்புறம்
ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். நீங்கள் எந்த ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம அங்கே பயந்து நடுங்கிற அங்கே வரலை, அச்சுறுத்துகிற அந்த உடன்படிக்கையில் இல்லை. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திலும் பரலோகத்தில் பேரெழுதிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாதிருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? முதல் இந்த ராஜ்யத்தில் ராஜா பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிங்கிறார். கவனிக்கிறீங்க? கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட பேசுகிறார், ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் ஒபே பண்ணிவிட்டு கீழ்ப்படுகிறீங்கன்னா அடுத்து கர்த்தர் இன்னும் கொஞ்சம் பெருசாக பேசுவார் உங்கள்கிட்ட, இன்னும் கூட பேசுகிறதுக்கு லகுவாக இருக்கும். அதுக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக பேசுவார். ஒவ்வொரு முறையும் இந்த ராஜ்யத்தில் ராஜா பேசுகிறதை ஒபே பண்ணி கேட்டு கீழ்ப்படுகிற ஆளாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட இடைப்படுவது, கர்த்தர் உங்களோட இணைந்து நடந்து இந்த ராஜ்யத்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது அவருக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஒரு காரியம் ஒருத்தர் மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு கர்த்தர், உங்களுக்கு கிரீடமே விழுந்துக்கிற மாதிரி இருக்கும். நானா மன்னிப்பா? அவள்கிட்டையா? நீங்கள் தான் மன்னிப்பு தான், அவள்கிட்ட தான் போய் சாரி கேளுங்க, தப்பே கிடையாது. மனைவிக்கு விரோதமாக பேசியிருந்தீங்கன்னா மனைவிட்ட சாரி கேளுங்க. மனைவிட்ட எப்படி நடந்து கொள்வது, பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்து கொள்வதுன்னு ராஜா என்ன சொல்கிறாரோ அதுக்கு நீங்கள் ஒபே பண்ணுங்க. சின்ன காரியத்துக்கு நீங்கள் ஒபே பண்ணலைன்னா பெரிய காரியத்துக்கு ஒபே பண்ண மாட்டேங்க. கீழே 26, அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரு. சத்தத்தை கேட்போங்கிறாரு. அந்த சத்தம் அசைக்குது. எதை அசைக்கிறது என்றால் எது அசையக்கூடியதோ அது அசைக்கிறது. சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, கவனிக்கிறீங்க, சத்தத்தை கேட்டு சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னா இந்த மாம்சத்தினாலும் இந்த உலகத்தினாலும் உண்டான காரியங்கள்லாம் அசைஞ்சிரும். ராஜ்யத்தினால் உண்டானது, அவரோட வார்த்தையினால் உண்டானது எதுவுமே அசையாமல் உறுதியாக நிற்கும். மதத்தினால் உருவானது, மத சடங்காச்சாரத்தினால் உருவானது எல்லாமே அசையும். நான் சொன்னது புரியுதுங்களா? அசைஞ்ச லைட்டாக அசைகிறது நல்லது தான். இப்போ மியான்மரெல்லாம் அசைஞ்சிச்சு, ஐயோ பயமாக இருக்குங்க. இப்படி ஒரு 100 மாடி பில்டிங் இருக்குங்க, இப்படி அசையுது. நல்ல வேலை அசைஞ்சு நின்றுச்சு. அது சில மாடி கொலாப்ஸ் ஆகி விழுந்துருச்சு. கஷ்டம். 10,000க்கு மேலே செத்து போயிட்டாங்கிறாங்க மக்கள். லைட்டாக அசையுதுன்னா வீட்டை காலி விட்டு ஓடி போயிடலாம். தேவன் சில காரியங்களை அசைக்கிறார். வார்த்தையினால் உண்டாகலை, மனித முயற்சியினால் உண்டான எல்லா காரியமும் ராஜ்யத்துக்கு நம்ம இணங்கும் போது கர்த்தர் அசைப்பார். எது உறுதியாக நிற்கும் என்றால் ராஜ்யத்தினால் வசனத்தினால் உண்டான அத்தனையும் உறுதியாக நிற்கும். ஒரு காரியம் அசையுதுன்னா இது வார்த்தையினால் வந்துச்சா இல்லை மதத்தினால் வந்துச்சான்னு தெரிஞ்சிடலாம். மனுஷ கிரியினால் உண்டான எல்லாமே ராஜ்யத்தினால் அசைக்கப்படும். நான் சொல்றது புரியுதுங்களா? வார்த்தையினால் நமக்குள்ள இருக்க ராஜ்யத்தோடு நான் இடைப்படுகிறேன், ராஜாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு காரியம் எனக்கு உண்டாயிருச்சுன்னா அது என்ன பிரச்சனை வந்தாலும் அசையாது, அப்படி நிற்கும்.
அதனால தான் என் வாழ்க்கை கெட்டுகிறது மதத்தை வச்சு கட்டக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, மிகுந்த உபத்திரவத்துடனே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குங்கிறாரு. சொன்னாரா? அப்போஸ்தலர் 14:22 மிகுந்த உபத்திரவத்துடனே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அவசியமாக இருக்கின்றார். பரலோகம் பரதை பற்றி பேசலை. ராஜ்யத்தின் நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க வேணும்னா எதிர்ப்பு இருக்கும். ராஜ்யத்துக்கு ஏற்றபடி நடங்க, மதம் உங்களுக்கு ஏற்று நிற்கும். மதம் ஏற்று பேசும். மதம் எப்பொழுதுமே மாம்சத்தை சார்ந்தது. மாம்சத்தில் செய்கிற சடங்காச்சாரங்களை குறித்து பேசுது. நீ என்ன அர்ப்பணிச்ச, எவ்வளோ ஒப்பு கொடுத்த. அவங்க போன இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. பவுலுடைய டீமுக்கு யார் எதிர்த்தா? மதவாதிகள் எதிர்த்தாங்க. சாதாரண மனுஷன் எதிர்த்தானா? மதவாதி. ஏன்னா போகிற இடத்துல ராஜாவை பேசுகிறாங்க, அந்த ராஜாவை ஆராதிங்கும் போது அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களாங்க? ஒவ்வொரு நாளும் ராஜாவுடைய வசனத்தை கேட்டு, ராஜாவுடைய சித்தத்தை கேட்டு, அவருடைய கட்டளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா, அவருடைய ஆளுகை பிரசன்னத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இணைஞ்சிங்கன்னா, தேவையில்லாதெல்லாம் அசைஞ்சிரும், போயிடும். ராஜ்யத்தினால் உண்டானது நிலைச்சி நிற்கும். அப்படியே அது அசைவில்லாத ராஜ்யம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு காலம் வரும்போது எல்லாமே அசையும். மியான்மார் அசைஞ்சது மாதிரி இல்லை, உலகமே அசையும். அது பெரிய அசைவு. அந்த அசைவுக்கு முன்னாடி கர்த்தர் அப்பப்போ அசைக்கிறாரு. அசைச்சு அவர் ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்மை உருவாக்குகிறார். நம்ம ராஜ்யத்தின் மக்களுங்க, அந்த ராஜ்யத்துக்கு ஏற்றவாறு நம்ம அசைக்கிறார். அசைச்சு ஒரே நேரத்தில் அவளையும் விட சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட சொல்கிறார். மக்கள் நினைக்கிறாங்கன்னா, இப்போலாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது, இப்போ ஆடணும், ஓடணும், வாழணும், குடிக்கணும், கும்மாளம் போடணும். அப்புறம் ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வீடை பிடிச்சிட்டு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஏசப்பான்னு அப்படி இருந்துடலாம். அப்போ ஆடி ஒடுங்கியாச்சு, இன்னும் ஆடுறதுக்கு இடம் இல்லை. அதனால் பக்கத்தில் போய் நம்ம ஆடாமல் அசையாமல் போயிட்டு வந்துடலாம். நீங்கள் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வாழுங்க. ஒரே நேரத்தில் கர்த்தரை எல்லாம் விட சொல்ல மாட்டார். வாங்க, வசனத்தை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் உலகத்தினால் உண்டானது, மனிதனால் உண்டானது, உங்களால் உண்டானது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அசையும். அசைஞ்சு கொஞ்ச நாள் கழித்து இது வேணாம், இது வேணும்னு நீங்களே தீர்மானம் பண்ணுவீங்க. இது வேணாம், இது ராஜ்யத்துக்கு கேட்டது கிடையாது, இது கர்த்தர் கேட்டது கிடையாது அப்படின்னு நீங்களே எடுப்பீங்க. அது எந்த அசைவு உண்டதுன்னா, கர்த்தர் வசனத்தை கேட்க கேட்க அந்த அசைவு ஏற்படுது. ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் சொன்னாலுங்க, புளித்த மாவுனார். 12 மணிக்கு காலையில் 11 மணிக்கு மாவாட்டி வைக்கிறீங்க. 12 மணி திறந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். ஒரு 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா தட்டை அடித்து வெளியே நிப்பி இருக்கும். ராஜ்யம் அப்படி தான். வந்து வசனத்தை கேட்கும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறீங்கன்னா அந்த அசையக்கூடிய காரியம்லாம் வெளியே போயிடும் கொஞ்ச நாளில். இந்த மாம்சத்தினால் கட்டினது, மாம்ச பெருமை, மாம்ச அகந்த, அதெல்லாம் வெளியே போயிட்டு ராஜாவுடைய சித்தமும் நோக்கமும் அப்படி நிறைவேறும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதுக்கு வரணும், ராஜாவை மகிமைப்படுத்தணும், ராஜாவோட ஆளுகைக்கும் அரசாட்சிக்கும் கீழ்ப்பட்டு நடந்துகிட்டே இருக்கணும். இது ரட்சிக்கப்படாதவனுக்கு புரியாது, சுத்தமாக புரியாது. ஏசு சொன்னார் யோவான் 3, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டேன்னார், காண மாட்டேன்னார். மெய்யாவே வசிங்க. யோவான் 3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று, பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லல, காண மாட்டான். அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. காண மாட்டான்டா அவனால் பெர்சீவ் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, புரிய முடியாது. சொல்றது புரியுதாங்க? ஒரு காரியத்தை காண மாட்டோம்னா நான் சொல்றதுக்கு பார்க்க முடியலையாங்கிறோம் இல்லையா? உங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னா, புரிந்து கொள்ள முடியலன்னாவே என்ன அர்த்தம்னா மனதில் பார்க்க முடியலன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்திருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? மனசில் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ரட்சிக்கப்படாத மனிதன் ஆவியில் குருட்டாட்டம் உள்ளவனாக இருக்கான், செத்து போனவனாக இருக்கான்.
அவன் தேவனோட காரியங்களே பார்க்க மாட்டான். நேற்று ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, ஐயா என்ன சொல்கிறது, ஓப்பனாக வச்சு கேட்டாங்க, ஐயா ஆர்சிக்கு போகிறவங்கெல்லாம் இயேசு தானே கும்பிட்றாங்க, அவங்க ரட்சிக்கப்படலையான்னு கேட்டாங்க. எல்லாருமே ரட்சிக்கப்படலன்னு சொல்ல முடியாது, ரட்சிக்கப்பட்டவங்க போகிறாங்க. ஆர்சிக்கு போகிறவங்களும் ரட்சிக்கப்படலையா, நம்ம என்ன செய்கிறது? ஆர்சிக்கு போகிறவங்க அவங்க பல தெய்வங்கள் கும்பிட்றாங்க, அதில் இயேசு ஒரு தெய்வம், மாதா ஒரு தெய்வம், சின்ன பொரு அருளப்பொரு யோசேப்பொரு நிறைய இதில் அந்த பல தெய்வங்கள்லாம் அவங்களுக்கு இயேசு ஒரு தெய்வம். ஆனால் இயேசு தான் அவங்களுக்கு கிங்கா கிடையாது. இயேசுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறார்களா, இயேசுவோட அரசாட்சியின் கீழே இருக்கிறார்களா, அந்த ராஜாவோட ஆளுகை தங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு விரும்புகிறார்களான்னு கேட்டால் கிடையாது. நம்ம போனோமா வந்தோமா, பூசைக்கு போனோமா பூசையை போட்டாங்களா, இது பூசை போடுறது இல்லை. என் ராஜாவை என்னை மைமைப்படுத்துகிறது, ராஜா எனக்குள்ள இருந்து என் மூலமாக ஆளுகை செய்கிறது. நான் என் வாழ்க்கையை நான் ஆளுகை செய்யக்கூடாது. ராஜா என் மூலமாக என் குடும்பத்தை ஆளணும், என் பொருளாதாரத்தை ஆளணும், என் பிள்ளைகளை ஆளணும், என் குடும்பத்தை ஆளணும். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசு தெய்வம்னு சொன்னாலும் ரட்சிக்கப்பட்டீங்களா? சொல்லுங்க அப்போ, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசு தெய்வம்னு சொன்னாலும் ரட்சிக்கப்பட்டீங்களா? இயேசு லார்டுன்னு சொன்னதுனால ரட்சிக்கப்பட்டீங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர்னா லார்டு, லார்டுனா கிங். இன்னும் என்னுடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம், அவருடைய ஆளுகையின் கீழே வந்தோம், அப்படிதான் ரட்சிக்கப்பட்டோம். நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த அரசாட்சிக்குள்ள வர்றவன், அந்த ராஜ்யத்துக்குள்ள வர்றவன் ராஜாவோட சித்தத்துக்கு ஏற்றபடி நடக்கிறான். அப்படி நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரேடிக்கல் சேஞ்ச் இருக்கும். ராஜா அந்த குடும்பத்தில் மகிமைப்படுகிறார், சபையில் மகிமைப்படுத்துகிறார்னா ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மக்கள் சுகமாவாங்க. யாது திருச்சிவில் நடந்துச்சு? கிங்டம் மென்டாலிட்டி அத்தனை பேருக்கும், ராஜ்யத்தின் மனநிலை, ராஜாவின் மனநிலை, மைண்டு ஷார்ப்பாக இருக்கும். என்ன டிசிஷன் எடுக்குது, எந்த காரியம் செய்வது, அத்தனை உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ராஜா மாதிரியே சிந்திப்பீங்க. நான் சொல்கிறது புரியுதாங்க? ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்கணும். ரெண்டாவது காரியம், முதலாவது மூணாவது காரியம், ஒவ்வொரு முறையும் ராஜாவுடைய விருப்பத்தையும் ராஜாவுடைய ஆளுகையும் கேட்டு மாம்சத்தினால் உருவான எல்லாம் அசைக்கப்படணும். ஆதாமின் மூலமாக உண்டான எல்லாமே அசைக்கப்படணும். இயேசுவினால் உண்டானதெல்லாம் உறுதியாக நிற்கும். அப்படி நின்று பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். ராஜா வணங்குறோம் என்றால் ராஜ்யம் முக்கியம். ராஜ்யம்னா ராஜாவுடைய அரசாட்சியும் ஆளுகையும். அந்த ஆளுகைக்கு உட்பட்டு நடங்க, நம்முடைய வாழ்க்கை ஆளுகை செய்கிற வாழ்க்கையாக இருக்கும். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வசனத்தின் பிரசுத்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளாக்கம் சொல்லப்பட்டிருக்கிறதே, உணர்வுள்ள மக்களாக எங்களை மாற்றுகிறதுக்காக நன்றி. ராஜாவுடைய தெய்வீகமான திட்டங்களும் நோக்கங்களும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உடைய வசனம் எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செலுத்தட்டும். உடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும். எங்கள் குடும்பத்தில் உடைய சித்தம் நடக்கட்டும். எங்கள் பொருளாதாரத்தில் உடைய சித்தம் நடக்கட்டும். என்னுடைய மனப்பான்மையிலுடைய சித்தம் நடக்கட்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் ராஜாவுடைய ஆளுகை இருக்கட்டும். நாங்கள் ராஜ்யத்துக்கு புறம்பே இருக்கிற ஜனங்கள் அல்ல, ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிற ஜனங்கள். நாங்கள் ராஜாவோட ஆளுகையின் கீழேயே வாழ உதவி செய்வீராக. எல்லா கணமும் எல்லா மகிமையும் உமைக்கே உண்டாகட்டும். மனித செயல்கள், மனித கிரியைகள், மாம்சத்தினால் உண்டானது எல்லாம் அசைக்கப்படட்டும். ராஜ்யத்தினால் உண்டானது நிலைச்சு நிற்கட்டும். அது உமக்கு கீர்த்தியாக புகழ்ச்சியாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு
எல்லா வியாதிகளையும் பலவீனங்களையும் மேற்கொண்டு தெய்வீகமான சுகத்தோடும் செழிப்போடும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.